எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. ஆ, என்ன விஜய், என்ன டவுட்டு? என்கிட்ட சொல்ல முடியும்னா சொல்லு. நீதானே? கரெக்ட். உன்னோட டவுட், உன்னோட கெஸ் எல்லாமே கரெக்ட். கோர்ட்ல நான் உண்மையை சொல்லணும்னா அதுக்கு நான் காவேரி கிட்ட ஏதாவது டீல் பேசியிருப்பேன் நீ நினைக்கிற அதானே? பொண்டாட்டி மேல அவ்வளோ உயிரும் அதான் பார்த்தனே. காவேரி அவாய்ட் பண்ணிட்டு போறானதும் என்னமோ உயிரே போன மாதிரி அப்படியே நிக்கிற. ஆனா இப்படி இருக்கிற புருஷனை ஈஸியா அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்துட்டு போறா உன்னோட பொண்டாட்டி. நான் கோர்ட்ல உண்மையை சொன்னா உன்னை எனக்கு விட்டு கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிடுறதா அவ எனக்கு சத்தியம் பண்ணிருக்கா. என்ன சொல்ற நீ? ஆமா விஜய், நான் அவகிட்ட சத்தியம் கேட்கல, அவளே தான் எனக்கு சத்தியம் பண்ணா. அதுவும் அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல. என்ன அப்படிலாம் சொல்ற நீ? குழந்தை மேலையா? காட், பண்ணி தொலைச்சிருக்கா அவ. மென்டல் 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 அவ. வீட்டுக்கு போய் என்ன பண்றான்னு பாரு. விஜய் விஜய் விஜய், இரு இரு, ஒரு நிமிஷம் இரு இரு. இங்க பாரு, உன்னோட ஃபீலிங்ஸ மதிக்காம காவேரி எதையும் பண்ணல. அவ முடிவெடுத்துட்டா நீ என்னை ஏத்து பண்ண அவளும் யோசிச்சிருக்க மாட்டா. உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறது அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அவ சத்தியம் பண்ணா. ஏன்? எந்த பொண்ணுமே தான் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ண துணியவே மாட்டா. ஆனா காவேரி அதையும் செய்ய துணிஞ்சிருக்கானா? ஏன்? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையில் தாங்க நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு நாள் மன்னர் வந்து உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தார். இந்த பசங்களுக்கு எதனா ஒரு புத்திசாலித்தை டெஸ்ட் பண்ண ஒரு பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு யோசினேங்கிறப்ப டக்குன்னு நம்மளால் வந்து கட்சி மாதிரி ஒரு துணியை எடுத்து, டேய், இந்த துணி மூலமாக என் தலையிலேருந்து கால் வரைக்கும் யார் போத்துறீங்களோ அவங்களுக்கு தான் சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா, இது எப்படின்னா பண்ணி நம்ம நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும், அப்போ தான் நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படின்றதுல எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தலையை முன்னா காலு மறையுது, காலு முன்னா தலையை மறையுது, என்னடா இது ஒரு துணியை கொடுத்துருக்கான் அப்படின்ற எல்லாம் விரத்தியில் தூக்கி அழைச்சிட்டு போகிறப்ப வழக்கம் போல் நம்ம ஆளு மந்திரி உள்ள என்ட்ரி அந்த டைமில் கொடுக்க, யோஹோ, மன்னர் பழைய போல் குரல் வித்த காட்ட ஆரம்பிச்சிட்டான் போலக்கு. என்னடா பாதி துணியை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க மன்னா அப்படின்னு கேட்குறப்ப, அதாவது இந்த துணி மூலமாக என் தலையிலேருந்து கால் வரைக்கும் யார் என்னை மூடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா, இது என்னடா இது? கொஞ்ச நேரம் யோசித்த நம்ம மன்னா அவன் காலை கொஞ்சம் மடக்கு, முட்டியை மடக்குன்றப்ப டப்புனு மடக்கிட்டோடனே நம்ம ஆள் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் மூடி விட்டோடனே, மன்னா நீங்கள் கேட்டது நடந்துருச்சு, ஆஹா, இந்த பதவி எனக்கே கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, கண்டிப்பாக கண்ணா, இது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அடிக்கடி நம்ம மூளை வந்து இல்லாத விஷயத்துக்கு இருக்கிறதாவே நம்ம நினச்சிக்கும். அதாவது நமக்கு வந்து மூளையை நல்லா தட்டி விட்டு மஜாவாக பண்ணணும்னு வச்சுங்க, பல ஐடியா வரும் ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்ம இல்லாத விஷயத்தை இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருப்போம்.